ஹே கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்கக்கூடிய பர்சன்டேஜ் சம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்கில் செகண்ட் வீடியோ, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் மாடல் வந்து நம்ம வந்து நேற்று வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து செகண்ட் மாடல், அதாவது சக்ஸஸிவ் பர்சன்டேஜ். அந்த ரிலேட்டடில் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி அட்டன் பண்ணுறது, அதாவது 2 தொடர் தள்ளுபடிகள் அப்படிங்கிற மாதிரி 2% சம்மந்தப்பட்ட சம்ஸ், சரிங்களா? ஸோ இதை எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 9 சம் பார்க்க போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின் தான், அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். நார்மல் மெத்தட்லேயும் பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், சரிங்களா? எப்படின்றத நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வருஷம் பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் ரமேஷின் சம்பளம் முதலில் 25% உயர்த்தப்பட்டது, பின்னர் 15% குறைக்கப்பட்டது. அவரது சம்பளத்தில் ஏற்பட்ட மொத்த சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? நார்மல் மெத்தடில் எப்படின்னா 100 ரூபா அப்படிங்கிறது வந்து அவருடைய சேல்ரி, சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 125% மாறும். திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 125%லேருந்து இப்போ 125 ரூபாயிலேருந்து 15% திரும்ப கம்மி பண்ணிடுறாங்க சம்பளத்தை, சரிங்களா? அப்படி பண்ணும்போது இந்த 125ல் 15% அப்படிங்கிறது எவ்வளோ வரும் உங்களுக்கு? அப்படி பார்த்தா உங்களுக்கு 18.75 வரும். ஸோ அதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக 106 ரூபா 25 பைசா அப்படிங்கிறது அவருடைய சம்பளமாக இருக்கும், சரிங்களா? அப்போ 100 ரூபா சம்பளம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா 125 மாறி அதுலேருந்து லெஸ் ஆகி ஃபைனல் சம்பளம் அவர் வந்து 106 ரூபா 25 பைசா வாங்குறாரு. அதாவது 100 ரூபா அப்படிங்கிறது என்ன ஆகிருக்கு அப்படின்னா 106 ரூபா 25 பைசாவும் மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 6 ரூபா 25 பைசா, சரிங்களா? 6 ரூபா 25 பைசாங்கிறது தான் பர்சன்டேஜுமே, சரிங்களா? 6 ரூபா 6.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சரிங்களா? பர்சன்டேஜ் எப்படின்னா உங்களுக்கே தெரியும், 6.25 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ அது கேன்சல் பண்ணால் 6.25, சரிங்களா? 6.20, அதாவது 100 ரூபாயில் 6.25 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? அப்போ 100க்கு 100 கேன்சல் ஆகிடும், சரிங்களா? அப்போ 6.25. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.25% உயர்ந்து உள்ளது அப்படிங்கிறது பார்க்கணும். சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் கான்செப்டில் எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலா எப்படி, சரிங்களா? சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலாவை பொறுத்தளவுக்கு பர்சன்டேஜ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100, சரிங்களா? இதுதான் வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜோட ஃபார்முலா, சரிங்களா? சரி, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எப்படி வந்துச்சு, என்ன பண்ணணும், இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரமேஷின் சம்பளம் முதலில் 25% உயர்த்தப்பட்டது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருங்க, ப்ளஸ் 25, சரிங்களா? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, பின்னர் 15% குறைச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகிருக்கு? மைனஸ் ஆகிருக்கு. அப்போ -15. அப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ளஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ், இங்கே மைனஸ், சரிங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், சரிங்களா? மேலே 25 அண்ட் 15 டிவைடட் பை 100, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 25ல் 15 போயிட்டுனா பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது 10 இருக்கும். பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் 10 இருக்கும், சரிங்களா? அதே போல் இதை நீங்கள் அடித்து கொடுக்கலாம், சரிங்களா? ஒரு 25 4 25 100. இதை நீங்கள் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15/4. ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.25% வரும், சரிங்களா? ப்ளஸில் வரும், சரிங்களா? அப்போ
இதுதான் வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜ். ஓகே, சக்ஸஸிவ் பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம வந்து எப்படி எடுக்கிறது, இப்போ உயர்த்தப்பட்டது குறைக்கப்பட்டது எல்லாமே ஓகே. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்து என்ன பண்ணுறது, சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ப்ளஸ் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட் அப்படின்னாலும் ப்ளஸ் வரும். அதே போல் டேக்ஸ் ஏதாவது போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரி விதிப்பு, சரிங்களா. டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி 12% டேக்ஸு, 18% டேக்ஸு, 6% ஜிஎஸ்டி இப்படிலாம் வந்துச்சுன்னா அதுக்கும் ப்ளஸ் தான், சரிங்களா. அப்போ மைனஸ் எதுக்கெலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து டிக்ரிமெண்ட், சரிங்களா. டிக்ரிமெண்ட் வந்தாலும் மைனஸ், அதே போல் லெஸ்ஸர்னு வந்தாலும் மைனஸ். அதாவது வந்து குறைக்கப்பட்டது அப்படின்னாலும் அதுதான் ஆன்சர். அதுக்கும் வந்து மைனஸ். அதே போல் வந்து லாஸ் அப்படின்னாலும் மைனஸ் தான் வரும், சரிங்களா. அதே போல் டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குமே சரி, அதுக்கும் வந்து மைனஸ் தான், சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இந்த சம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் சம் பாருங்களேன். ஒரு நகரத்தில் மக்கள் தொகை, இது எல்லாமே நம்ம டைரெக்டாக நம்ம சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியே சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா. கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை முதல் ஆண்டு 10% உயர்ந்தது. அடுத்த ஆண்டு மேலும் 20% உயர்ந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த மக்கள் தொகை எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நகரம் இருக்குது, சரிங்களா. அங்கே வந்து மக்கள்லாம் வந்து இருக்காங்க, சரிங்களா. இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ப்ளஸ்ஸு. செகண்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 20% இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா. மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமாக தான் போதே தவிர கம்மியாகலை. அப்போ ரெண்டுமே ப்ளஸ் தான் வரும், சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் 10%, ஒய் ஈக்குவல் ப்ளஸ் 20%. சக்ஸஸிவ் பர்சன்டேஜில் அப்ளை பண்ண வேண்டியதான், சரிங்களா. அப்போ ப்ளஸ் 10 ப்ளஸ் 20 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்போ 10 × 20 டிவைடட் பை 100. ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, அப்போ 30 ப்ளஸ் இங்கே 2 அப்போ 32. அப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளஸில் தான் வந்துருக்கு, சரிங்களா. அப்போ 32% அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் வரும், சரிங்களா. இதை நீங்கள் வந்து நார்மலாக பண்ணணும் அப்படின்னா ஒரு அசம்ஷனாக ஒரு 100 மக்கள் தொகை இருக்காங்க, அதுலேருந்து அடுத்து வந்து ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ 110 ஆகிருக்கு. அப்போ அதுலேருந்து இன்னொரு 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் வந்து இப்போ 22 ஆமாம் 20%னால் 22. அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி ஃபைனல் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி பட்டு போயிடலாம், சரிங்களா. ஓகே, ஸோ மூணாவது சம் பாருங்கள். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் விலையை 20% உயர்த்தினார். பின்னர் விற்பனை குறைந்ததால் அதே பொருளின் விலையை 20% குறைத்தார். இறுதியில் விலையில் ஏற்பட்ட நிகர சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கடைக்காரர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் கடையில் வந்து சேல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெருசாக இல்லை, சரிங்களா. பொதுவாக என்ன பண்ணுறாரு, கடைக்காரர் ஒரு பொருளின் விலையை 20% உயர்த்தினார், சரிங்களா. ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டார். ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டார். 100 ரூபா இருக்குது அப்படின்னா 120 ரூபா மாற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பின்னர் விற்பனை குறைந்ததால் விலை ஏறிடுச்சு அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் யாருமே வாங்கலை, சரிங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப 20% குறைக்கிறாரு, திரும்ப ஏற்றுனதை அப்படியே குறைக்கிறாரு. அப்போ என்ன இறுதியில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மாற்றம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 20 ரூபா ஏற்றிருக்காரு, 20 ரூபா குறைச்சிருக்காரு அப்படிங்கும்போது அப்படி வராது. நான் சொல்கிறது புரியுதா? அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க,
இது பேசிக்காகவே அப்படி தானே தெரியும். 100 ஒரு ப்ராடக்ட் இருக்குது, 20% இன்க்ரீஸ் பண்ணுறாரு, 120 ரூபாவா விற்கிறாரு, திரும்ப 20% கம்மி பண்ணுறாரு. அப்படின்னா வந்து 20 ஏற்றி 20 குறைச்சிருக்காருன்னா அப்போ பெருசாக மாற்றமே இல்லையே, அப்போ பழைய விலைக்கே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அப்படிலாம் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, 100 இருக்குது, ஃபஸ்ட்டு 20% இன்க்ரீஸ் பண்ணுறாரு, அப்போ 120 அப்படிங்கிற ஒரு ரேட்டுக்கு போயிடுது. சரிங்களா? அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 120 தான் வந்து அடுத்து 20% லெஸ் பண்ணணும். சரிங்களா? 120 20% எவ்வளோ வரும்? 12 4 2 24ங்கிறது கம்மியாகும். சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த 24 தான் சதவீத மாற்றம். சரிங்களா? அப்போ 24 டிவைடட் பை 100 அப்படிங்கும்போது நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து 20% குறைஞ்சிருக்கு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 20 × 20 டிவைடட் பை 100, 0க்கு 0 0க்கு 0, இதுக்கும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 2 2 4, அப்போ -4% அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து குறைவு. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு விற்பனையாளர் 20% தள்ளுபடி அறிவித்தார், விற்பனை அளவு 30% அதிகரித்தது, மொத்த வருவாயில் நிகர சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மைனஸ். சரிங்களா? அப்போ -20%. அடுத்து 30% அவருக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு, விற்பனை அளவு ரொம்ப அதிகரித்திருக்கு. அப்போ ப்ராஃபிட்னா ப்ளஸ் 30, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 20 × 30 டிவைடட் பை 100, 0க்கு 0 0க்கு 0, -20 ப்ளஸ் 30 -20 போயிட்டுனா பேலன்ஸு ப்ளஸ் 10 தான் வரும். அப்போ 1 3 2 3 6, மைனஸ் சிம்பிள் இருக்குது, -6. ஸோ 30 6 போயிட்டுனா 10 6 போயிட்டுனா 4, பெரிய நம்பர் கூடி சிம்பிள் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 4% அப்படிங்கிறது அவருக்கு உயர்வு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே. 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 10% மற்றும் 20% என்ற 2 அடுத்தடுத்த தள்ளுபடியை வழங்குகிறார். ஸோ இது போல் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கம்பல்சரி கேட்பாங்க. சரிங்களா? தொடர் தள்ளுபடி அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க. சரிங்களா? அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 10% மற்றும் 20% என்ற 2 அடுத்தடுத்த தள்ளுபடிகளை வழங்கிறார். இதற்கு சமமான ஒரே தள்ளுபடி என்ன? அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. சரிங்களா? அது சேல்ஸ் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. சரிங்களா? அப்படி 2% 2 டிஸ்கவுண்ட் வந்து 2% கொடுக்கறதுக்கு பதிலாக ஒன்றா கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். சரிங்களா? சரி, வேறு ஒன்றும் இல்லை. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30 அப்படின்னு நம்ம டைரெக்டாக போட்டால் அது தப்பு. சரிங்களா? சரி, ஒன்றும் இல்லை. தள்ளுபடி அப்படின்னாலே என்ன அப்படின்னா வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னாலே வந்து மைனஸ் தான் வந்து அப்ளை ஆகும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து -10, ரெண்டாவது அடுத்த தள்ளுபடி -20, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 10 × 20 டிவைடட் பை 100, 0க்கு 0 0க்கு 0, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, கூட்டணும். அப்படி கூட்டணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா -30 வரும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, O2 2. சரிங்களா? இங்கே 0க்கு 0 கேன்சல் பண்ணோம், 2 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ப்ளஸ் 2, அப்போ -28% அப்படிங்கிறது ஒரே தள்ளுபடியாக கொடுத்தா -20, அதாவது ஃபஸ்ட்டு 10% கொடுத்து அடுத்து 20% கொடுக்குறாரு இல்லையா? அப்படிங்கும்போது அது ஒன்றா கொடுத்தோம்னா வந்து மொத்தம் 28% வந்து ஆஃபர் வந்து ஒரு பண்ணியிருக்காரு ப்ராடக்ட்டுக்கு. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து 6வது சம் பாருங்கள். ஒரு பொருளின் விலை 20% அதிகரிக்கப்படுகிறது, அதன் பயன்பாடு 20% குறைக்கப்பட்டது. சரிங்களா? மொத்த செலவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க.
சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு பொருளின் விலை 20% அதிகரிக்கிறாங்க. அப்போ அதிகரிக்கிறாங்க அப்படின்னா +20. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதன் பயன்பாடு அப்படிங்கிறது 20% குறைக்கப்படுகிறதாம். சரிங்களா. அப்போ -20, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ 20 × 20 / 100, 0க்கு 0 0க்கு 0 கேன்சல். ஸோ இங்கேயுமே கேன்சல் ஆகிடும். அப்போ -4, 2 2 2 2 4, -4% அப்படிங்கிறது குறைவு. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பி இங்கே -4, அதாவது குறைவு, அதிகம்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து வேல்யூ வந்து மைனஸில் வந்துச்சுன்னா குறைவு, ப்ளஸில் வந்து அதிகம். சரிங்களா. இங்கே நமக்கு வந்து ஆப்ஷனில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா -4% குறைவு. சரிங்களா. ஸோ இந்த சம் பாருங்கள், ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 25% லாபத்தில் விற்கிறார். பின்னர் அதே பொருளை 20% தள்ளுபடியில் விற்கிறார். லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 25% லாபத்தில் விற்கிறார். 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரிங்களா. அப்படி 125 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே பொருளை 20% தள்ளுபடி கொடுக்குறாரு. 125லேருந்து 20% தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 25% லாபத்துக்கு விற்கிறார். அப்போ +25. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, தள்ளுபடி கொடுக்குறாரு, டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. அப்போ டிஸ்கவுண்ட்னா -20, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ எக்ஸ் வந்து 25%, ஒய் வந்து 20% / 100, 0க்கு 0 கேன்சல், 2 5 10, 5 5 25. ஸோ இந்த ரெண்டுக்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா +25 -20, அப்போ +5 வரும். சரிங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், பெரிய நம்பர் குறி போட்டோம் மைனஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. இங்கே மேலே ஒரு 5 தான் இருக்குது. சரிங்களா. அப்போ +5ல் -5 போயிட்டுனா பாக்கி 0. அப்போ அவருக்கு ஏற்பட்ட லாப சதவீதம் 0. அதாவது வந்து அவருக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது, வாங்கின விலைக்கே விற்றுருக்காரு. இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா. ஸோ 8வது சம் பாருங்களேன். இது வந்து எப்படின்னா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா. இது அமௌண்ட்டு பேஸ் பண்ணி அப்படியே வர மாதிரி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, குமார் 1500 மதிப்புள்ள ஒரு மொபைல் சாதனத்தை வாங்குகிறார். அவருக்கு 20% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அதன் பிறகு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு மொபைல் கடைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆடி தள்ளுபடி அப்படின்னா, அங்கே ஆடி தள்ளுபடியில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மொபைல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 ரூபா மொபைல் வந்து நமக்கு வந்து 8,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சரிங்களா. அப்போ என்ன ஆகிருக்கு, நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 20% கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்படிங்கும்போது இதுக்கு ஒரு டேக்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. புரியுதா. இப்போ 8,000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கம்பல்சரி. மொபைலுக்கு வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டு ஒரு 18% ஜிஎஸ்டி போட்டு தான் கொடுப்பாங்க. சரிங்களா. அதே பேஸ் தான் அது. சரிங்களா. ஓகே. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20% தள்ளுபடி. அப்போ +20, சாரி -20. அதுக்கப்புறம் 18% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிங்கிறது நான் சொன்னது போல் டிஸ்கவுண்ட், இது டேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸில் தான் வரும். சரிங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 20 × 18 / 100, 0க்கு 0, I2 10, 9 2 18. ஸோ -20லேருந்து +18 மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ -2 இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா -9 9 9 18 / 5. அது -2 -18 / 5. சரிங்களா. இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து எவ்வளோ வரும், 1 5 2 5 10, -10, -18 5. ஸோ அடுத்து வந்து -28 / 5. அது -28 / 5, 1 5 5 5 5 25, மிச்சம் 3, 6 5 30. ஸோ மைனஸ். சரிங்களா. அப்போ -5.6% அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு
டிஸ்கவுண்ட்டாக கிடச்சிருக்கு. மொத்த தொகை எவ்வளோ செலுத்தணும்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 1500ன்றது நமக்கு 100% இதான் மொத்த அமௌண்ட்டு. சரிங்களா? நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 5.6%. ஸோ 1500ல் 5.6% எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து 1500, இதில் வந்து 5% எவ்வளவு? 10% 150. அப்போ 5%ங்கிறது எவ்வளோ இருக்கும்? 5%ங்கிறது 75 இருக்கும். 75 இருக்கும். அப்புறம் பேலன்ஸ் நமக்கு 0.6% இருக்குது. 0.6%னா என்ன அப்படின்னா, இதுலேருந்து நம்ம 3 ஸ்தானம் தள்ளி வைக்கணும். அதாவது 1.500ங்கிற மாதிரி இருக்கா. ஸோ இதை நீங்கள் வந்து இன்ட்டு 6 போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது 15 கிடைக்கும். சரிங்களா? 15 தானே வரும். சாரி 9 வரும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 84 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1500ல் 84, இதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று இங்கே எடுத்தீங்க அப்படின்னா 10, 9, இங்கே 10, 6 இருக்கும். அப்புறம் திரும்ப இங்கே 1 ஆகிடும். இங்கே 4 இருக்கும், இங்கே 1. அப்போ 1416 ரூபா. அப்போ 1416 ரூபா ஃபைனலாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் சில பேர் வந்து நம்ம நார்மலாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஓவரால் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை போட்டு கீழே வந்து மொத்த எந்த அமௌண்ட்டுக்கு எதுன்னு போட்டு இன்ட்டு 100 போட்டும் பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ரியல் லைஃப்பில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கும் ரொம்ப டீப்பாக போய் அப்படிலாம் பண்ண வேண்டாம். அதே போல் இந்த இது பாருங்களேன், அதே சேம் கான்செப்ட் தான். ஒரு கடையில் 2500 மதிப்புள்ள குளிர்சாதன பெட்டிக்கு 15% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. பின்னர் 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. வாடிக்கையாளர் இறுதியாக எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்னு கேட்குறாங்க. அதாவது வந்து 2500 ஒரு ஃப்ரிட்ஜு. சரிங்களா? அந்த 2500 ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது 15% தள்ளுபடி. ஆக்சுவல் ப்ரைஸ் 2500. சரிங்களா? இது வந்து 100% ஒரு ஆடி மாதம் தள்ளுபடி. அதில் 15% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2500 பே பண்ண வேண்டாம், 15% நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மேலும் அதுக்கு வந்து 12% நீங்கள் கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ ஃபைனலாக எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பில் போடுவோம்ல, நார்மலாக பில் போடுவோம்ல, ஒரு இந்த மாதிரி ஒரு நம்ம கடை வச்சுருக்கோம் அப்படின்னா இப்படி தான் வந்து நம்ம வந்து பில் போடுவோம். சேம் கான்செப்ட் தான். அந்த மாதிரி ரியலாக வந்து திங்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 15% தள்ளுபடினா -15. அப்புறம் டேக்ஸ்னால் வந்து ப்ளஸில் வந்துடும். ப்ளஸ் வந்து 12%, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ 15 × 12 டிவைடட் பை 100. ஸோ 3 5 15 20, அப்புறம் 3 12, 5 20, -3 வருமா? -3, 3 9 மேலே, கீழே 5. ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா -15 -9 டிவைடட் பை 5. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 24 -24 பை டிவைடட் பை 5. சரிங்களா? ஒரு 5 5 25 போய்டும். 4 5 20 வரும். சரிங்களா? மைனஸ் சிம்பிள் இருக்குது, பாக்கி 4 இருக்குது. அப்போ 4 0 ஒரு சேர்த்தோன்னா பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 8 5 40. அப்போ -4.8% அப்படிங்கிறது வந்து ஓவராலாக வந்து அவருக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, -4.8% ஓவரால் டிஸ்கவுண்ட் அப்படின்னா மொத்த அமௌண்ட் அவர் எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 2500ல் -4.8% வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை லெஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம என்னன்றதை கேட்குறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது 2500 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 100%. சரிங்களா? அதில் 4% எவ்வளவு? ஸோ 10% 250 ரூபா. அப்போ 1% 25 ரூபா. அப்போ 4 25 சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து 4%. அப்போ 4 இருபத்தஞ்சி சேர்ந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 100 ரூபாய் கிடைக்கும். அப்போ 4% அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 4% அப்படிங்கிறது 100 ரூபாய். அப்போ 0.8% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதையும் நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? 0.8%ங்கிறது நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சாரி, எல்லாம் சேர்த்தா 120, 20 ரூபா கிடைக்கும். அதாவது எப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது 2.500 அப்படிங்கிறது 1%. அப்போ 8% அப்படின்னா எவ்வளோ வரும்? இன்ட்டு 8, 0 0 8 40க்கு 0 மிச்சம் 4, 1 8 16, பாக்கி 4 இங்கே இருக்குது. ஸோ அப்போ சேர்த்தா 20. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? 1 2 3, 1 2 3, ஸோ 20. சரிங்களா? இதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ 20. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? இது வந்து 4.8% ஈக்குவல் 120. அப்போ 120 அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான் இதில். சரிங்களா? 0, அப்புறம் இங்கே வந்து ஒரு 10 வந்துடும், 8 ஆகிடும். அப்புறம் இங்கே 4 இருக்கும், 3 ஆகிடும், 2380 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபைனலாக வந்து நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஃபைனலாக ஒரு பே பண்ண வேண்டியது எவ்வளோ அப்படின்னா 2380 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஸோ டோட்டலாக ஒரு 9 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. சரிங்களா? நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இது பர்சன்டேஜ் டாப்பிக்கோட செகண்ட் மாடல். சரிங்களா? இன்னும் அடுத்தடுத்த மாடல் இருக்குது. ஸோ அது அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.